والصلاة والسلام على سيدنا وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தொடராக துல்ஹஜ் அதாவது ஹஜ்ஜுடைய வணக்கம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாக்கி இருக்கிற ஐங்கால வணக்கத்திலே, ஐம்பெரும் வணக்கத்திலே மிக முக்கியமான ஒரு வணக்கமான ஹஜ்ஜுடைய கடமையை பார்த்தவர்களாக அதனை விளங்கிய அந்த வாரத்தோட இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப அந்த 10 நாட்களிலே இஸ்லாம் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களையும் காலங்களையும் நிர்ணயித்து அவைகளுக்கு கொடுக்காத சிறப்புகளையும் ஒரு கண்ணியத்தை இந்த நாட்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அந்த நாட்களை பற்றி அல்லது காலங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அதாவது அல்லாஹ்விடத்திலே நிர்ணயிக்கப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே கணக்கெடுக்கப்பட்ட மாதங்களாக 12 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறார். அப்படி ஆக்கிய பின்னால யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், அதாவது உலக வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்திருக்கிற அந்த கால வரையறை அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டா 12 மாதங்கள் தான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதாவது அந்த 12 மாதங்களிலே நாங்கள் 4 மாதங்களை சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டியிருக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 மாதங்கள் எவை என்பதை சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதாவது இன்ன ஸமான் கதிஸ்ததார அதாவது கஹயத்தியா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாட்களை எப்படி படைத்தானோ, படைக்கிற பொழுது அந்த தோற்றத்திலே, அதாவது அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது, மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாட்களை எப்படி படைத்தார்களோ ஏன்னு கேட்டா ஜாஹிலியா காலங்களிலே நாட்களை மாற்றி வைத்தார்கள். அதாவது அல்லாஹுடைய இன்றைக்கு நம்ம எதை முஹர்ரமாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, ஜாஹிலியா காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா வேறொரு மாதத்தை முஹர்ரமாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். வேறொரு மாதத்தை முஹர்ரமுடைய மாதமாக அல்லது துல்ஹஜ்ஜுடைய மாதமாக, ரமதானுடைய மாதமாக, இப்ப சவ்வாலுடைய மாதத்தை ரமதானாக கணக்கெடுத்து வைத்திருப்பார்கள். அது குழப்பம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அதையெல்லாம் கிளியர் பண்ணுகின்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒமின்ஹா, அதுல 4 மாதங்கள், ஒமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், அதை உங்களுக்கு சிறப்பான மாதமாக ஆக்கி இருக்கிறான்னு சொல்லிவிட்டு 3, அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதங்கள், அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதம் அதுல மிக முக்கியமான ஒரு மாதமாக சொன்னார்கள். துல்கஅதா, நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு 27 நாள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், அதே போல ரஜப் என்கிற மாதத்தை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்த, இஸ்லாம் கண்ணியப்படுத்திய 4 மாதங்களாக அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இப்படி இஸ்லாம் எங்கள் Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi qadarihi. கஞ்சத்தனத்தோடு தொடர்பான 2 சொல்லாடல்களை இஸ்லாம் கையாளுகின்றது. இஸ்லாம் 2 சொல்லாடல்களை கஞ்சத்தனத்தோடு தொடர்புபடுத்தி கையாளுகின்றது.